Hello guys, welcome back to our channel High Tech Solution. ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்து வரோம். ஸோ அந்த சீரியஸில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டெக் லேப் மேனேஜர் 360. எஸ், இது ஒரு லேப் மேனேஜ்மெண்ட் தான். பட் இந்த லேப் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எந்த ஒரு அகாடமிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் ப்ராக்டிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதோட அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றது ஒரு சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷனாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா உங்களோட லேப் ஃபெசிலிட்டிஸ், லேப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு லேப் மானிட்டரிங், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற ஒரு சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன். இதில் உங்களுக்கு PHP MySQL யூஸ் பண்ணிக்கிறதுனால யூசருக்கு ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் ஓவர் எல்லா ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மேனேஜ் பண்ணுற ஸ்டாஃப்ஸையும் ஒரு அட்மினாக இருந்து நீங்கள் அவங்களையுமே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாஃப்ஸ் உங்களுடைய இன்வென்ட்ரிஸ்லேருந்து, உங்களுடைய அசட்ஸு, உங்கள் அசட்ஸ்லேருந்து உங்களுடைய லேபுக்கு எவ்வளோ அசட்ஸை நீங்கள் இன்னும் பாரோ வாங்குறீங்க, உங்கள் லேப்லேருந்து எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், எவ்வளோ அசட்ஸ் வந்து வெளியே போயிருக்கு, இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டுமே ஸ்டாஃப் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஸ்டாஃபுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுவே அந்த ஸ்டாஃப்ஸ் மேனேஜ் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அவங்க ப்ராசஸ் எதுவும் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்களே அந்த ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ அட்மின் யூசராக இருக்கிறவங்களுக்கு இங்கே எல்லா விதமான ஆக்சஸுமே இருக்கும். அப்போ நமக்கு இங்கே எத்தனை மாடியூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபு அண்ட் யூசர், மொத்தம் ரெண்டு விதமான மாடியூல்ஸ் இருக்குது. இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அட்மின் மாடியூல் இருக்குது. ஓகே, இதோட எக்ஸஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காலேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய லேபோ இல்லை அவங்களுடைய லேபில் இருக்க அசட்டோ அதை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் அவங்க மேனுவலாவோ இல்லை கைப்பட நோட்லேயோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸையோ அவங்களோட அசட்டையோ மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்கேஸ் அவங்க லேப்லேருந்து வேறு ஏதோ லேபுக்கு கடன் கொடுக்குறாங்க, வேறு ஏதோ லேப்லேருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா கூட அதை அவங்க மேனுவல் ரெக்கார்டாக எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதி வச்சு மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெக்கார்டு திடீர்னு எடுத்து பார்க்கவோ, ஏதாவது ஒரு ரெக்கார்டை திடீர்னு செக் பண்ணவோ உங்களுக்கு அங்கே லேக் ஆஃப் டைம் உங்களுக்கு அங்கே ஏற்படுது. ஓகேவா? இல்லை உங்களுக்கு டைம்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அந்த ரெக்கார்டை எடுத்துட்டாலும் உங்களுக்கு நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் அங்கே நிறைய ஏற்படும். எதுக்குன்னா அவர் ஒரு ரெக்கார்டை கேட்பார், நீங்கள் ஒரு ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் காட்டுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் வரும். இன்கேஸ் அந்த ரெக்கார்டை மேபி உங்களுக்கு தப்பாகவும் என்ட்ரி ஆகிருக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து இன்னொரு என்ட்ரி போட்டிருப்பார். ஓகே, ஸோ இந்த மாதிரியான உங்களுக்குள்ள நிறைய குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ப்ரொப்போஸ் சிஸ்டமில் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி சென்ட்ரலைஸ்டாக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் புது ஐட்டம்ஸை ஆட் பண்ணவும், புது ஐட்டம்ஸை மேனேஜ் பண்ணவும், புது யூசர்ஸை மேனேஜ் பண்ணவும் உங்களுக்கு இங்கே ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இது ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃபை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க என்ன ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதையும் இன்னொரு ஸ்டாஃப் பார்த்துக்க முடியும். ஸோ இதனால் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனுமே வராது. ஏதோ ஒரு ரெக்கார்டை காட்ட சொல்கிறாங்க, இதுக்கான ரெப்போர்ட்டோ கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் அது ஈஸியாக இங்கேருந்தே ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கவும் முடியும். ஓகே, ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பார்த்துட்டிங்கன்னா அதில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃப்ளோ சார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரீங்க, அட்மின் லாகின்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கே ஓவரால் ஃபீச்சர்ஸ் அங்கேயே இருந்துடும். முதல்ல கேட்டகரி மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன அசட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் இங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ஈவன் தோ டெலிட் பண்ணுறது, என்ன வேணால் பண்ணிக்கலாம். தென் ஐட்டம் மேனேஜ்மெண்ட், அந்த கேட்டகரி வர ஐட்டம்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது. அந்த ஐட்டம்ஸை நீங்கள் கடன் வாங்கி தென் அந்த ஐட்டம்ஸை நீங்கள் எடிட் பண்ணி டெலிட் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். அடுத்தது பாரோ ஐட்டம்ஸ். நீங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் பாரோ வாங்குறீங்க, எவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துட்டீங்க, மீதி எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, மொத்தம் எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனி சோர்ஸ் இருக்கும். அடுத்தது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இது வரைக்கும் உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனி ஒரு பிளேஸ் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் பண்ணீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் பேஜ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பேஜில் போய்ட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் இதுக்கேற்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக போயிடலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் தான் இருக்கும். ஸோ நம்ம அட்மின் மாடியூலில் பார்ப்போம். அட்மின் மாடியூலில் ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். ஓகே, ஸோ அட்மின் மாடியூலில் வந்தோடனே உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். உங்களோட சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அதில் எவ்வளோ கேட்டகரி இருக்குது, எவ்வளோ ஐட்டம், என்ன பெண்டிங் பாரோ வாங்கணும், இந்த மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு எந்த விஷயமே கிடையாது. அடுத்தது பாரோ ஐட்டம்ஸ். ஸோ பாரோ ஐட்டம்ஸை புதுசாக வாங்குறது, அதை ரிட்டர்ன் கொடுக்குறது, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். கொடுக்கலையா அதை எடிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன ஐட்டம் பாரோ வாங்கினீங்கன்றதையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். புதுசாக வாங்கின ஐட்டம்ஸை இங்கே நீங்கள் என்ட்ரியும் பண்ணிக்கலாம். எப்போ வாங்கினீங்க, யார் வாங்கினது, எதுக்காக வாங்கினாங்க, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கொடுத்து நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாரோ ஐட்டம்ஸில். அடுத்தது டேமேஜ் ஐட்டம்ஸ். இப்போ நீங்கள் ஒன்று வாங்கிட்டீங்க, அதை நீங்கள் டேமேஜ் ரிப்பேர்னு கொடுக்குறீங்க, பட் அவங்க பண்ணிட்டாங்களா இல்லையா, அந்த டேமேஜ் உங்களுக்கு போயிடுச்சா இல்லையா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும்.
அதுதான் டேமேஜஸ். இங்கே போயிட்டு டேமேஜ் ஆக போகிற ஐட்டம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஐட்டம்ஸை பெண்டிங்கில் வச்சுக்கலாம். டேமேஜ் ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகே. அடுத்தது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஓவரால் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, என்னென்ன அசட்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஓகேவா. மவுஸு, ப்ரொஜெக்டரு, இன்கேஸ் கம்ப்யூட்டர் இருக்குது, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, எல்இடி மானிட்டர் இருக்குது, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வந்து உங்களோட இன்வென்ட்ரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா. அடுத்தது மாஸ்டர் லிஸ்ட்டில் கேட்டகரி லிஸ்ட்டு. எத்தனை கேட்டகரி இருக்குது, எதாவது கேட்டகரி ஆட் பண்ண போகிறீங்களா, அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்கும். கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம், லிஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஐட்டம் லிஸ்ட். இது வரைக்கும் எத்தனை ஐட்டம் வச்சுருக்கீங்க, எத்தனை ஐட்டம் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது, எத்தனை ஐட்டம் வந்து ரிப்பேரில் இருக்குது, எத்தனை ஐட்டம் வந்து பாரோவில் இருக்குது, இது எல்லாத்தையும் எங்களால் பார்த்துக்க முடியும். இல்லை உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே எவ்வளோ யூஸர் வராங்க அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா யூசர் லிஸ்ட். நீங்கள் இங்கே யூஸர் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ஸ்டாஃபாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற ஸ்டாஃப் மட்டும்தான் உங்களோட கன்சோல்குள்ளே வந்து வேலை செய்ய முடியும். அடுத்தது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஓவரால் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது மாற்ற நினைக்கிறீங்கன்னா அதை இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நோ இஷ்யூ. அப்போ ஓவராலாக உங்கள் ப்ராஜெக்ட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் அட்மின் வச்சு பண்ணிக்கலாம். பாரோ வாங்குறது, பாரோ கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த விதமான மிஸ்கம்யூனிகேஷனும் ஏற்படாது. எந்த ரிப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு மொத்தம் 2 மாடியூல் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுது 3வது ஒரு மாடியூல் ஆட் பண்ண நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸை சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.